சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் ஒரு தொகுப்பாக. அதுலேயே முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இன்னைக்கு பகிரங்கமாக மிரட்டலை அறிவித்திருக்கார். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு மாநாடு கூட போகுது 18ஆம் தேதி பாலஸ்தீனத்துக்காக. அதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருந்தார். என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நியூயார்க்கில் நீங்கள் மாநாட்டை வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தார். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ட்ரம்ப் நியூயார்க்கில் 18ஆம் தேதி மாநாடு கூடுது, அந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ, யாரெல்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், பொருளாதார தடை போடுவேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸு, இன்னும் ஐரோப்பிய நாடுகள்லாம் முக்கிய பங்காற்ற போகிறாங்க. அதில் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 1.5-2 மாதமாகவே அதை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கும்போது ட்ரம்ப் இந்த ஒரு அறிவிப்பை பகிரங்கமாக விட்டுருக்காங்க. அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவுடைய நிலைமை இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு உறுதியாக அவங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. எத்தனையோ விஷயங்கள் இப்போ இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள நிலைமை மாறி இருக்கு. ஏன்னா முதல்லாம் பொதுமக்கள்லாம் இந்த போரில் கலந்து கொள்ளாமல் இருந்தாங்க. இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த மேடிலினா கப்பலை கைப்பற்றியதுக்கு பிறகு பொதுமக்கள் கூட போருக்கு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய ஒரு முடிவாக தான் என்ன இருக்குது, முதல் கட்டமாக 1500 பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் எஜிப்ட் வழியாக ரஃபா கூடிய கேட் வழியாக உள்ளே நுழைஞ்சு நாங்கள் காசாக்குள்ளே உணவு கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு 1500 பேர் 10 பஸ்ஸில் கிளம்புனவங்க என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7000 பேராக ஆயிட்டாங்க. அவங்க கிளம்பும் போது எங்கிருந்து அடுத்து ஒரே நாளில் என்ன ஆனாங்கன்னா, அவங்க 7000 பேராக மக்கள் எல்லாம் சேர்ந்தாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது 15000 பேர் மக்கள் சேர்ந்துருக்காங்க இப்போ காசாக்குள்ளே வர்றதுக்காக. லிபியாவிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஜபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு இப்போ வந்துட்டாங்க. இப்போ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மத்திய லிபியாவுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் தெற்கு லிபியாவுக்கு போவாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, எஜிப்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு எஜிப்டுடைய கைரோக்குள்ளே பூந்து அவங்க என்ன பண்ணணும், ரஃபாவுக்கு வரணும். அந்தளவுக்கு மக்களே இப்போ இந்த 10 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த போரில் வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் அமெரிக்கா பகிரங்கமாக மிரட்டுறதை விடலை. எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே ஒரு பொருட்டாக நினைக்கிறதே இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாராவது மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கூட நம்ம இனி இதை பற்றி பேச முடியாது, நமக்கு தான் இது இனி இடைஞ்சல், நம்மளே என்ன சொல்லிடுவாங்க, கெட்டவங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனால் அந்த பயம் கூட அமெரிக்காவுக்கு இல்லை. முதல்ல அந்த மேடலின் கப்பலை பிடிச்சிருந்தாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த 2-3 நாளில் 15000 மக்கள் சேர்ந்துருக்காங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அந்த தரைவழி கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா ரஃபாக்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 15ஆம் தேதின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு 12ஆம் தேதி, 15ஆம் தேதி அவங்க என்ன பண்ணுவாங்க, தரை வழியாக வருவாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ 15ஆம் தேதி அவங்க வராங்கன்னா இன்னும் 3 நாளுக்குள்ள இந்த 15000 அப்படிங்கிறது 1.5 லட்சம் பேர் இந்த குரூப்பில் இணையலாம்னு சொல்லப்படுது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, தரை வழியாக காசாவுக்காக சண்டை போடுறதுக்காக உள்ள வராங்கன்னா, காசாவுடைய முற்றுகையை உடைக்கிறதுக்காக உள்ள வராங்கன்னா, முக்கியமாக அவங்க உணவு கொடுக்க தான் வராங்க, சண்டை போடுறதுக்காக வரல. இருந்தாலும் அப்படி அவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்கன்னா, பொதுமக்களே இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு கூட அமெரிக்கா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த 18ஆம் தேதி மாநாட்டில் கலந்துக்க போறீங்களா, அவங்க மேலே நான் ஆக்ஷன் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அதில் முக்கியமான ஆட்களாக சவுதி, இன்னும் அரபு நாடுகள் எல்லாருமே இருக்க போறாங்க. அப்போ இத்தனை நாளாக அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த சவுதியுடைய பேச்சை இந்த தடவை அமெரிக்கா கேட்பாங்களா அப்படிங்கக்கூடியதையும் நம்ம பார்க்கலாம். இல்லை அவங்களுக்கு பயந்து இந்த சவுதி, UAE, கத்தாரு, இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கலந்து கொள்ளாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அமெரிக்கா இதுவரை அமைதியாக இருந்துச்சு இந்த மாநாட்டை பற்றி பேசாமல். அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா ஐநா முதல் கொண்டு எல்லாருமே கலந்துக்கிறாங்க. சவுதி ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், ஐரோப்பிய நாடுகள், ஐநான்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதை பற்றி பேசாமல் இப்போ தான் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போதாவது இந்த அரபு நாடுகள் ஏதாவது வாய் திறப்பாங்களா, அவங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வைப்பாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இன்றைக்கி பெருசாக எழுந்திருக்குது. நாளுக்கு நாள் அங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க தான், பாலஸ்தீனம் ரொம்பவே சீரழிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த 10 நாட்களுக்கு முன்னாடி இருந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கி பார்க்கும்போது 15000 மக்கள், பொதுமக்கள், வேறு யாருமே இல்லை, பொதுமக்கள் காசாவுடைய தரைவழியுடைய முற்றுகையை உடைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுகளோடு பஸ்ஸுகளில் வந்துட்டு இருக்காங்க. அதில் அந்த 15000 இன்னும் 2 நாளுக்குள்ளே 1.5 லட்சம் மக்களாக மாற்றப்படும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆரம்பிக்கும் போது 1500 பேர் தான் ஆரம்பித்தாங்க. இப்போ 15000 ஆயிட்டாங்கன்னா இன்னும் 2 நாளில் அது 1.5 லட்சம் வரையும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி வரும் அப்படிங்கிறதுல நம்ம எதிர்பார்த்துருப்போமா? எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், காசா தொடர்ச்சியாக வெற்றியை தழுவி கொண்டு இருக்குங்கிறாங்க. இதில் எல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எஹூட் எல்மெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் அப்படி புலம்பி வச்சிருக்காரு.
2 காரணம். ஒன்று காசாவை பற்றி புலம்புறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஏமனை பற்றியும் புலம்புறாங்க. ஏன்னா ஏமன் தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேலுடைய பெண்குறின் விமான நிலையத்தை குறி வச்சு தாக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் டெய்லி இரவு பங்கரில் தான் வந்து குடியிருந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில எல்லாம் இருக்க முடியல. கரெக்டாக தூங்குற நேரம் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, ஏவுகணையை வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அயன்டோமில் என்ன பண்ணிடுது, அதை சென்சார் பண்ணி அந்த அலாரம் வந்து கொடுத்துருது. கரெக்டாலாம் வந்து இந்த பகுதியில் தான் விழுகும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அயன்டோம் ஆகட்டும் டேவிட் ஸ்டிங்கு கூட தெரியாது. அப்படி என்ன ஆகுனா அது வந்து வரும்போதே வந்து இங்கே தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் அலாரம் கொடுக்கப்படுறதுனால லட்சக்கணக்கான மக்கள் பங்கருக்குள்ளே தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க நைட் ஆனால். அதனால அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. நிறைய பேருக்கு வந்து மனநோயில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் நெரிசலில் வேற உயிரிழந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏஹுட் பராட் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, புலம்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, காசாவை பொறுத்தளவுக்கு அது ஒரு தோல்வியான போர், இஸ்ரேல் தோல்வியை தவிர வேறு எதுவுமே தழுவவே இல்லை, கேட்டால் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு தான் சேரும்னு சொல்லிட்டு இந்த நெத்தனியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், பொய் பேசிகிட்டு இருக்கான். தன்னுடைய தேவைக்காக மட்டுமே இது நடத்தப்படுது. ஒரு மனிதனுடைய தேவைக்காக ஒரு நாட்டையவே வந்து பணையை வச்சு இன்னொரு நாட்டை அழிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே நமக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இதெல்லாம் நம்மளுடைய கேவலம் இல்லையா, அசிங்கம் இல்லையா? வரலாற்றில் இதெல்லாம் வந்து அழிக்க முடியுமா? இன்னைக்கு எல்லா பழைய வரலாறும் போயிருச்சு. யார் யார் எங்கெங்கே கொடுமைப்படுத்தினாங்கன்னு கேட்டாலாம் வந்து யாருக்கும் ஞாபகம் இருக்காது. யார் பார்த்துட்டு இருந்தா? கடைசியாக வந்து நம்ம பேசினதே ஹிட்லரை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்போம். இன்னைக்கு வந்து நெத்தனியாகு தான் வந்து நவீன ஹிட்லர்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யூதர்களே இப்படி தான், நெத்தனியாகுனால வந்து அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளாகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் வெறும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா கூட அவர்களை வந்து என்ன சொல்கிறாங்க, இனப்படுகொலையை சேர்ந்த நாட்டை சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு தான் முத்திரை கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஏஹுட் பராட் அவர்கள் வந்து புலம்பி தவிச்சிருக்காரு. இதில் வந்து ஏமனுடைய தாக்குதலுக்கு வேற தொடர்ச்சியாக நான் பாலாகிட்டு இருக்கோம். அமெரிக்காவே இப்போ ஏமனை வந்து பயந்துட்டு ஒரு சமாதானத்தை பேசிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால மட்டும் ஏமனை என்ன செய்ய முடியும்? நம்ம காசாவில் போரை நிறுத்துறது மட்டும்தான் காசாவில் இருந்து பிணை கைதிகள் வருவதற்கும் ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி காசாவின் காரணமாக நம்ம உலகத்திலிருந்து ஒரு ஓரமாக ஒதுக்கப்படுறதுலேருந்து வந்து தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் ஏமனுடைய பிடியிலிருந்தும் நம்ம காத்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயத்தையுமே அவர் சொல்கிறாரு. ஒரு போரை நிறுத்துங்க, அந்த ஒரு போர்லேயே எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் அப்படிங்கிறதா இப்போ இஸ்ரேலுடைய நிலைமையாக இருக்குது. இதே நேரத்தில் வந்து அங்கே வந்து பாராளுமன்றத்தையே கலைக்கப்படக்கூடிய மசோதாவை வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த மசோதா வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக நெத்தனியாக யார் காலையெல்லாம் போய் விழுக முடியுமோ அத்தனை பேர்த்து காலையும் போய் விழுந்துட்டு இல்லை இதை வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக பண்ணிடாதீங்க, இது நமக்கு வரலாற்று தோல்வியாக போய் நீங்கள் வந்து ஆட்சியை கலைச்சிங்கன்னா போர் நின்று போயிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தட்டையாக போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நெத்தனியாக கெஞ்சி கொண்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு வேற நெத்தனியாகவே மறுத்து கொண்டு இருக்காங்க. இந்த மசோதா மட்டும் வந்து அது அமலாக்கப்பட்டுச்சுன்னா நெத்தனியாகுடைய ஆட்சியை கவிழ்றதுக்கு அது ஒன்றே போதும்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாவது நடந்து இந்த போர் நின்னாதான் வந்து உண்டு. ஏன்னா வந்து பார்த்தா தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் கெடுத்து விட்டு தான் இருக்காங்க. இதில் அமெரிக்கா வேற மற்ற நாடுகளே மிரட்டுறாங்கன்னா அமெரிக்காக்கு என்றைக்குமே வந்து காசாவை வந்து சுதந்திரமாக அறிவிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியா இல்லை அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.